அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவுல 2024ஆம் ஆண்டு மிதுன ராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் பத்தி தாங்க பார்க்க போறோம். மனிதன் வாழ்க்கையில அனைத்து சுப காரியத்தையும் செய்யக்கூடிய ஒரு தகுதி படைத்த கிரகம் அப்படின்னா அது குரு பகவான் தாங்க. குரு பகவானை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வருஷம் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்து அனைத்து ராசி அன்பர்களுக்கும் அனைத்து நல்ல பலன்களையும் தருகின்ற காரணத்தால குரு பெயர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்கிறோங்க. அத்தகைய சிறப்பு வாய்ந்த குரு பகவான் 2024 மே மாதம் 1ஆம் தேதி மதியம் 2:29 மணிக்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க. அப்போ மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் இந்த ராசி கால புருஷனின் 3வது ராசிங்க. மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை 1 முதல் 4 பாதங்கள், புனர்பூசம் 1 முதல் 3 பாதங்கள் வரை. அப்போ இந்த ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல பயிற்சி ஆகி வராருங்க. மிதுன ராசி அப்படின்னாலே பொதுவாக இவங்க இசை பிரியர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. இசை மீது மிகுந்த ஆர்வம் உடையவங்க. எந்த வயசாக இருந்தாலுமே அந்த வயசுக்கு ஏத்த மாதிரி எந்நேரமும் காதுல ஒரு இசை ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இவங்களுடைய மைண்ட் காம் டவுன் ஆகும். அடுத்தவங்களை எளிமையாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு ராசி. ஒருத்தவங்களை பார்த்தோன்னே இவங்க இப்படிப்பட்டவங்க தான், இவங்க கிட்ட இந்த மாதிரி தான் பழகணும், இந்த மாதிரி பேசிதான் அவங்க கிட்ட காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னு ஒருத்தரை எளிமையாக எடை போட்டு அவங்க மூலியமாக தங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய ராசி அப்படின்னா அது மிதுன ராசி அன்பர்கள். அத்தகைய சிறப்பு வாய்ந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல குரு பகவான் இருக்க போறாருங்க. அப்போ விரய பாவகம் அப்போ மறைவு ஸ்தானமாக இருக்குது. அங்க ஒரு சுப கிரகம் மறைஞ்சு காணப்படுறது நற்பலன்களை நம்மளுக்கு எப்படி செய்யும் அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே வரும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு கலஸ்தர ஸ்தானாதிபதியாகவும் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் வராருங்க. அப்போ உங்களுக்கு 12ஆம் இடத்துல குரு மறையும் பொழுது நிறைய சுப விரயங்களை ஏற்படுத்த போறாருங்க. வரக்கூடிய மே மாசத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு வீடு சொத்து வாங்கக்கூடிய ஆர்வம் அதிகரிக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். எப்பேற்பட்டாவது எவ்வளவு கடன் வாங்கியாவது ஒரு சொத்தை வாங்கணும் அப்படிங்கிற பிடிவாதத்தோடு நீங்க இருக்க போறீங்க. இந்த மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் முதல்ல அதைத்தான் உங்களுக்கு தூண்ட போறாருங்க. சொத்து முதல்ல வாங்கிடணும். ஒரு மனுஷனுக்கு எவ்வளவுதான் சம்பாதிச்சலாமே கூட சேர்த்து வச்ச காசை வச்சு பிற்காலத்துல நம்ம இருக்க இடம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சொத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்குங்க. அப்போ அவ்வளவு பெரிய ஆசைகளை கனவுகளை நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் இந்த 2024 மே மாதம் உங்களுக்கு வருது. இந்த நல்ல வாய்ப்பை நீங்க அவசியமாக பயன்படுத்திக்கோங்க. ஏன் அப்படி நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பாக்குறாருங்க. அப்போ 4ஆம் வீடு சொத்துங்க. 4ஆம் வீடு தான் வாகனமும் கூட அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ உங்களுக்கு சொத்துக்களை வாங்கக்கூடிய அமைப்புகள் ஒரு நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகுது. இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அதற்கான பொருளாதாரமும் உங்களுக்கு தானாக தேடி வரப்போகுது. அப்போ 12ஆம் இடத்துல இருந்து பார்க்கின்ற காரணத்தால சிலருக்கு ஒரு சொத்தை வித்துட்டு இன்னொரு சொத்தை வாங்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்துவாருங்க. 10ஆம் வீட்டு அதிபதியாக தொழில் ஸ்தானாதிபதியாக உங்களுக்கு அவர் முதலீட்டை குறிக்கக்கூடிய 4ஆம் பாவத்தை பார்வை செய்கிறாருங்க. அப்போ மிதுன ராசி அன்பர்கள் சொத்தை வித்துட்டு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த 2024 அமைய போகுதுங்க. உங்களுடைய சொந்த தொழிலை விருத்தி செய்யணும், விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா நீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க இப்போ தொழில் விருத்தி அடைய நீங்க முதலீடு செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த 2024 இருக்க போகுது. குரு பகவான் உங்களுக்கு அதற்கான பொருளாதாரத்தை ஏற்படுத்தி தரப்போறாரு அப்படின்னே சொல்லலாம். இப்போ உங்க கையில பணமே இல்லை, தொழில் உங்களுக்கு லாபமே இல்லை. அப்போ
கையில இருக்கிற ஏதாவது ஒரு சொத்தை வித்துட்டு அதற்கான பொருளாதாரத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவாரு அப்படின்னே சொல்லலாங்க. அடுத்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக குரு பகவான் 6ஆம் வீட்டை பார்க்கிறாருங்க. அப்போ 6ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம், சத்ருஸ்தானம். அப்போ எங்களுக்கு நல்ல பலன்கள் எப்படி நடக்கும் அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இருக்கலாம். 6ஆம் இடம் வேலைங்க. ஒரு மனுஷனுக்கு உத்தியோகஸ்தானம் அப்படின்னாலே அது 6ஆம் இடம் தான். அப்போ அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த இடம் விருத்தியாக போகுதுங்க. 6ஆம் இடம் வளரப்போகுது. 6ஆம் இடம் வளரும் பொழுது உங்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. மேலும் இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடமாற்றம், நீங்க விரும்பிய இடமாற்றம் உங்களுக்கு நடக்க போகுதுங்க இந்த வரக்கூடிய குரு பயிற்சியில. அப்புறம் பாத்தீங்கன்னா உத்தியோகத்துல பதவி உயர்வு, சம்பள உயர்வு உங்களுக்கு தேடி வரப்போகுது. குரு பகவான் பதவி உயர்வுக்கு காரணமான ஒரு கிரகம். 9ஆம் வீட்டு அதிபதியாக நீங்க எடுத்துக்கலாம். ஆனா குரு பகவான் கௌரவத்திற்கும் பதவி உயர்வுக்கும் உரிய காரக கிரகம் அப்படின்னா அது குரு பகவான். அப்போ 6ஆம் இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடனை குறிக்கக்கூடிய இடமும் 6ஆம் இடம் தான். அப்போ 6ஆம் இடத்துல குரு பார்க்கும் பொழுது ஒரு கடனை நிச்சயமாக நீங்க அடைப்பீர்கள் அப்படின்னே சொல்லலாம். வெகு நாட்களாக நீங்க வட்டி கட்ட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு பொருளாதார உதவினால அந்த கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு குரு ஏற்படுத்த போறாருங்க. அதே நேரத்துல ஒரு புதிய கடனையும் உருவாக்கி விட்டுருவாரு. ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை பார்வை செய்யறாருங்க. அதனால ஒரு புதிய கடனை உங்களுக்கு ஏற்படுத்துவாரு. ஏன்னா 6ஆம் பாகமும் வளரணும். அப்போ எந்த பாகவத்தை குரு பகவான் பார்க்கிறாரோ அந்த பாகவம் வளரும், வளரவே செய்யும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. 7ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. அப்போ 7ஆம் இடம் திருமணத்தை குறிக்கக்கூடிய கலஸ்தரஸ்தானம். அவர் போய் 12ஆம் இடத்துல மறையலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமணம் நடக்காதவர்களுக்கு, திருமணம் தாமதமாகிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுதுங்க. ஆனா சிறு சிறு தடை தாமதங்களுக்கு பிறகு இந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. 12ஆம் இடத்துல கலஸ்திரஸ்தானம் இருக்கு, திருமணம் நடக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களேன்னு யோசிக்கலாம். ஏன்னா 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம். அப்போ போகத்திற்கு 12ஆம் இடம் தான். போகம் நடக்கணும் அப்படின்னா திருமணம் நடக்கணும். அப்போ திருமணத்தை செய்து வைப்பார் அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாள் நோய்களுக்கு நீங்க மருத்துவம் பாக்குறீங்க, சரியான மருத்துவம் கிடைக்கல, ஒரு சரியான வழிகாட்டு இல்லை, நிறைய ஆஸ்பத்திரி ஏறி இறங்கிட்டேன், எனக்கு இந்த நோய்க்கு ஒரு நல்ல மருத்துவம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க புலம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான மருத்துவம் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். 6ஆம் இடம் விருத்தி ஆகும் அப்படின்னா உங்களுக்கு திருமணமும் கைகூடி வரும். ஆனா கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருக்கக்கூடும். அப்போ திருமண வாழ்க்கையில உங்களுக்கு சில தர்ம சங்கடங்களை சந்திக்க கூடும். அதனால நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கறதுல மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா 6ஆம் இடத்தையும் குரு பாக்குறாரு, 8ஆம் இடத்தையும் குரு பாக்குறாருங்க. அப்போ 2 மறைவு ஸ்தானத்தையும் குரு பார்க்கும் பொழுது சில நன்மை தீமைகள் இதுல கலப்பு பலன்களாக மிதுனராசி அன்பர்களுக்கு உண்டுங்க. அப்போ அஷ்டம சனியிலிருந்து முழுமையாக நீங்க விடுபட்டுட்டீங்க. 10ஆம் இடத்துல ராகு மிகுந்த நற்பலன்களை உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறாருங்க. 4ஆம் இடம் தான் உங்களுக்கு வண்டி வாகனம். அப்போ புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில இருக்குதுங்க. பழைய வாகனங்களை விட்டுட்டு நீங்க புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி தரப்போறாரு. 8ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால நீங்க உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக சில வருமானங்களை ஈட்டு போறீங்க. மேலும் பார்ட்னரால உங்களுக்கு, அதாவது தொழில் பார்ட்னரால உங்களுக்கு சில வருமானங்கள் உயர போகுது அப்படின்னே சொல்லலாம். ஆக மொத்தத்துல இந்த குரு பயிற்சி உங்களுக்கு புதிய முதலீட்டை அதிகரிக்கக்கூடிய குரு பயிற்சியாக உங்களுக்கு இருக்குதுங்க. விரய குரு அப்படிங்கிறது உங்களுக்கு விரயத்தை மட்டுமே ஏற்படுத்த மாட்டாருங்க, புதிய முதலீட்டையும் ஏற்படுத்துவாரு. அதே சமயத்துல சுப விரயங்கள், வருங்கால திட்டங்களுக்கு தேவையான
சுப விரயங்களை குரு பகவான் ஏற்படுத்துவாருங்க. மற்றபடி கிரக நிலைகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. வழிபாடு பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு எல்லா காலத்தையும் மேன்மை தரும் அப்படின்னே நம்ம சொல்லலாம். மேலும் இந்த ஆண்டு உங்களுக்கு சீரும் சிறப்புமாக அமைய நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.